கோவையில் நடைபெற்ற புத்தர் விழாவிற்கு திமுக 35 வருட கழக சார்பாக தலைமையில் சென்றது பாராட்டு விழா நடைபெறுவது உண்மையிலே அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய தோழர்களே, இந்த பாராட்டு விழாவை முப்பெரும் விழாவை நடத்துவதுதான் சிறப்பானது என்பதை புரிந்து கொண்டு இந்த முடிவை எடுத்தமைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏராளமான செய்திகள் உண்டு. இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் 50 ஆண்டு காலம் தினசரிகளிலே முதல் பக்க செய்தியாக இடம்பெற்ற ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். எழுத்தாற்றல், பேச்சாற்றல், நிர்வாக ஆற்றல், களப்பணி, மொழி, ஆளுமை, கலை, இலக்கியம் என்று எந்த துறையில் அவர் கால்பதித்தாலும் அதிலே வெற்றிகரமான ஒரு தலைவராக அவர் வளம் வந்ததை பார்க்கின்றோம். அவர் அரசியலில் இலக்கியம் பேசினார், இலக்கியத்திலே அரசியல் பேசினார். உடைத்த வாளாக இருந்தாலும் ஓர்வாள் கொடுங்கள் என்று வீரர்கள் கலைஞர் அவர்கள் எல்லா தரப்பட்ட தலைமுறைகளையும் ஈர்க்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட அருமைக்குரிய முத்தமிழ் அறிஞருக்கு விழாவை முன்னிட்டு ஒரு நிறைவு விழாவை இந்த கோவை மண்ணிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த மாபெரும் சாதனையின் மூலமாக பாசிஸ்டுகளுக்கு ஒரு வேகத்தினை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். மொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டுடைய அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார். சிறுபான்மை மக்களிடம் இருக்கக்கூடிய அச்ச உணர்வை போக்கியிருக்கிறார். விளிம்பு நிலை மக்களிடம் இருந்த அச்ச உணர்வை போக்கியிருக்கிறார். இன்று தளபதி அவருடைய அரசியல் துப்பாக்கியில் 40 தோட்டாக்கள் இருக்கின்றன. அந்த 40 தோட்டாக்களும் சமூக நீதியை முடங்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பிலே நாம் அவரை வரலாறு பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். விட்டுக் கொடுத்தலின் மூலமாக ஒரு மாபெரும் சாதனையை செய்ய முடியும் என்பதை அடுத்த திருத்தமாக சமகால அரசியல் அவை நாங்கள் தான் செய்ய முடியும் என்று சொன்னார்கள். உங்களுக்கு நாங்கள் வெற்றி பெறுகிற தொகுதியை தருகிறோம் என்று சொன்னார்கள். திண்டுக்கல்லை எடுத்துக் கொள்வீர்கள் என்றார். 2 அமைச்சர்கள் மரியாதைக்குரிய ஐடி அவர்களையும் மரியாதைக்குரிய சக்கரபாணி அவர்களையும் அழைத்து இந்த தொகுதியை வெற்றி பெற்று என் கையிலே ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொன்னார். அதே போல தமிழ்நாட்டிலே 3வது அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்திலே 4,30,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற
மற்றும் கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளே, தலைவர் பெருமக்களே, கழகத்தின் முதன்மை செயலாளர் நேரு அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் அதனை தங்கை கனிமொழி அவர்களே, பொன்முடி அவர்களே, ராஜா அவர்களே, ஐ பெரியசாமி அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எதிலும் வல்லவர் என்ற தலைவர் கலைஞரால் போற்றப்படக்கூடிய அமைச்சர் வேலு அவர்களே, செயல் வீரர் முத்துசாமி அவர்களே, ஒன்றுபட்ட கோவை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, கழகத்தின் ஆற்றலுக்கு மாவட்ட செயலாளர்களே, அமைச்சர் பெருமக்களே, வெற்றி பெற்று உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, கழகத்தினுடைய துணை அமைப்புகளால் பல்வேறு அணிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே, அமைப்பாளர்களே, கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே,